நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி. கொங்கு மண்டலத்தில் வெற்றி யாருக்கு? திமுக அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எவை எவை? தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பதில் கொங்கு மண்டலம் முக்கிய பங்காற்றி வருகிறது. 68 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கொங்கு மண்டலத்தை வென்றால் கோட்டையை பிடித்து விடலாம் என்பதுதான் அதிமுகவின் மற்றும் திமுகவின் எண்ணம். இதற்காக இருதரப்பிலும் களத்தில் முழுவீச்சில் இறங்கி இருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர்களான அதிமுகவின் SP வேலுமணியும் திமுகவின் செந்தில் பாலாஜியும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் யாருக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். கொங்கு மண்டலத்தை கைப்பற்றியே தீர வேண்டும் என்ற இலக்குடன் அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகள் தீவிர தேர்தல் யூகங்களை அமைத்து இறங்கியுள்ளனர். காரணம், கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றால் கோட்டையை பிடித்து விடலாம் என்பதுதான் இவர்களின் கணக்கு. கொங்கு மண்டலம் எனப்படும் கோவை, நீலகிரி, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கரூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மொத்தம் 68 தொகுதிகள் உள்ளன. கடந்த 2021 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இங்குள்ள 44 தொகுதிகளை வென்றது. கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளை தவிர பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுக கூட்டணிக்கே வெற்றி கிடைத்தது. தற்போது மட்டுமல்ல, எம்ஜிஆர் அம்மா ஆட்சி காலத்தில் இருந்தே கொங்கு பகுதி அதிமுகவின் கோட்டையாகவே இருந்துள்ளது. இந்த நிலையில் திமுக கொங்கு மண்டலத்தை நோக்கி வேகமாக நகர்வுகளை நகர்த்த தொடங்கியுள்ளது. கடந்த முறை கரூரில் 4 தொகுதிகளின் வெற்றி கொண்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முறை கோவையை குறிவைத்து செயல்படுகிறது. அதற்காகவே திமுகவின் அரசியல் கிங் என்று அழைக்கப்படும் செந்தில் பாலாஜியை கோவையை தெற்கு தொகுதியில் போட்டியிட வைத்து அதிமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது திமுக. அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் கோவை எங்களுக்கே மீண்டும் 10க்கு 10 வெற்றி கோப்பை எங்களுக்கே வேண்டும் என்று உறுதியாக செயல்படுகிறார். பாஜக கூட்டணியில் திரும்பியதாலும் இரு கட்சிகளும் கொங்கில் வெற்றியை நிச்சயம் கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். இரு கட்சி கூட்டணிகளுக்கும் வீடு வீடாக சென்று வாக்காளருக்கு அன்பளிப்புகளை கொடுத்து வந்தனர். அவர்களை உற்சாகப்படுத்தினர். திமுகவினரோ ஒரு படி மேலே போய் தங்கம் மற்றும் வெள்ளி காசு, வெள்ளி கொலுசு, காமாட்சி அம்மன் குத்து விளக்கு, பரிசு கூப்பன் மற்றும் ரூபாய் 6000 பணம் என வழங்கி வாக்காளர்களை திக்குமுக்காட வைத்தனர். திமுகவில் கூட்டணி பலம், அதிகார பலம், பண பலம் ஆகியவற்றில் முன்னிலை வகிக்கிறது. ஆனால் அதிமுக ஆட்சியில் வேகமாக வளர்ந்த கோவை மாவட்டம் திமுக ஆட்சியில் பாராமுகமாக்கப்பட்டு சாலை வசதி, தெருவிளக்கு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். இது திமுக கூட்டணிக்கு பாதகமாக அமையும் என கூறப்படுகிறது. இருப்பினும் கொங்கு மண்டலம் அதிமுக வசம் இருந்து திமுக பக்கம் திரும்புமா இல்லை மீண்டும் அதிமுக பக்கமே வருமா என்பது குறித்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை கேட்போம். முதலில் கொங்கு மண்டலமாம் கோவை மாவட்டம். கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்கநல்லூர், கிணத்துக்கடவு, தொண்டமுத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், வால்பாறை, சூலூர் ஆகிய 10 தொகுதிகள் உள்ளன. இதில் கோவை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளில் கடும் போட்டி நிலவும். இறுதியில் 10 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 9 இடங்களில் வெற்றி பெறும். அடுத்து நீலகிரி மாவட்டம். இங்கு மொத்தம் உள்ள 3 தொகுதிகளில் ஊட்டியில் அதிமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். கூடலூர், குண்டூர் ஆகிய 2 தொகுதிகளில் இழுபறி நீடிக்கும். ஆனால் முடிவில் அதிமுகவுக்கு குண்டூர் சாதகமாக அமையும். அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தாராபுரம், காங்கயம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் ஆகிய 8 தொகுதிகள் உள்ளன. இதில் அதிமுக 5 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். காங்கேயம், தாராபூர் மற்றும் திருப்பூர் வடக்கு ஆகிய 3 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும். அடுத்து காண்பது ஈரோடு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடாங்குறிஞ்சி, பெருந்துறை, பவானி, அத்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானிசாகர்
ஆகிய 8 தொகுதிகள் உள்ளனர். இதில் அதிமுக கூட்டணி 6 தொகுதிகளிலும், திமுக ஈரோடு கிழக்கு மற்றும் ஈரோடு மேற்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அடுத்ததாக சேலம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு மற்றும் வாழப்பாடி ஆகிய 11 தொகுதிகள் உள்ளன. இதில் அதிமுக கூட்டணி 9 தொகுதிகளில் வெற்றி பெறும். சேலம் வடக்கு மற்றும் சேலம் தெற்கு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்புண்டு. அடுத்ததாக கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்தில் கரூர், அரவங்குறிஞ்சி, குளித்தலை மற்றும் கிருஷ்ணராயபுரம் ஆகிய 4 தொகுதிகள் உள்ளன. இங்கு கடுமையான போட்டி நிலவும். இறுதியில் அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும், திமுக கூட்டணி கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெறும். வெற்றி பெறும் ஓட்டுகள் எண்ணிக்கை சில ஆயிரங்களில் இருக்கும். அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, ஒட்டஞ்சந்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர் ஆகிய 7 தொகுதிகள் உள்ளன. இங்கு அதிமுக சார்பில் மூத்த தலைவர்களான திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், திமுக சார்பில் அமைச்சர் ஐ. பெரியசாமி, அவரது மகன் ஐ. பி. செந்தில்குமார் மற்றும் அமைச்சர்கள் சக்கரபாணி போன்ற தலைவர்கள் போட்டியிடுவதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் மாவட்டம் இது. இங்கு அதிமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெறும். பழனி, ஆத்தூர் தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும். ஒட்டஞ்சந்திரம் தொகுதியில் இழுபறி நிலை இருக்கும். அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கு ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி, வேலூர், திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் 4 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். ஆனால் நாமக்கல் மற்றும் சேந்தமங்கலம் தொகுதியில் கடும் போட்டி நிலவும். இறுதியில் திமுக ஒரு இடத்தை கைப்பற்றும். அடுத்தது தர்மபுரி மாவட்டம். தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு, பெண்ணாகரம், அரூர் ஆகிய 5 தொகுதிகள் உள்ளன. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 3 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சிகளான பாமக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் இதே நிலை தொடரும். அதிமுக கூட்டணி 5 இடங்களிலும் வெற்றி பெறும். இறுதியாக பார்ப்பது கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஊத்தங்கரை, பகூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர் மற்றும் தளி ஆகிய 6 தொகுதிகள் உள்ளன. இங்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இதில் அதிமுக கூட்டணி தான் போட்டியிடும் 6 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடும். இறுதியாக கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டும். கொங்கு மண்டலத்தில் மொத்தம் உள்ள 68 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளை கைப்பற்றும். திமுக கூட்டணி வெறும் 15 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும்.